எல்லோருடனும் சிரித்த முகத்துடனும் தோழமை உணர்வோடும் அணுகக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரியர், இசை ரசிகர் தங்கராஜா மாஸ்டர் அவர்களை அவருடைய சங்கிலியன் தோப்பில் இருக்கிற இல்லத்தில் நான் சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றிய சுய குறிப்புகளை சொல்லுங்கள் சார். என்னை பற்றி சொல்கிறேன்னா, நான் உண்மையாக என்னது சொந்த ஊர் அராலி. ஆனால் ஆரம்பகால கல்வியை நான் இந்த அமெரிக்கன் மிஷனரிமாருடைய அந்த சிறிய பாடசாலை ஒன்றில் தான் படித்தேன் 5ஆம் வகுப்பு வரைக்கும். பிறகு ஓ லெவல் அராலி ஹிந்து காலேஜில் படித்தேன் நான். அங்கே அந்த நேரத்தில் அந்த சிலபஸ் சிஸ்டம் எல்லாம் சரியில்லை, பாடங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் இல்லை. அப்போ நாங்கள் எதை படிக்கிற அட்வான்ஸ் லெவல்ன்ற பிரச்சனை வந்தது எங்களுக்கு. அப்போ கடைசியாக எங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் ஆர்ட்ஸ் படிக்க சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஆர்ட்ஸ் படிக்க சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுது அது ஹிந்துஸும் ஒரு பாடமாக எடுத்தால் தான் நீங்கள் ஒரு பாடம் எடுத்து எலவல் செய்யலாம்னு சொல்லிக்கணும். ஆனால் ஹிந்துஸும் ஒரு பாடமாக எடுத்தால் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்டர் பண்ணிடலாம் அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிட்டோம். அது வைத்தீஸ்வராவில் படித்து கொண்டு இருக்கும்பொழுது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தது. உடனடியாக நாங்கள் அந்த அப்படியே ஆர்ட்ஸை அப்படியே கைவிட்டுட்டோம், பள்ளிக்கூடத்தையும் கைவிட்டுட்டோம். பிறகு தனியாக ப்ரைவேட்டாக நானும் எனது மைத்துனரும் சுந்தரலிங்கம்னு சொல்கிறேன் 2 பேருமா சேர்ந்து முடிவெடுத்தோம் நாங்கள் கொமர்ஸ் படிப்போம். கொமர்ஸ்ண்டு அப்போ எங்களுக்கு 4 பாடங்கள், என்ன அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், கொமர்ஸ், ஜியோக்ரஃபி. ஆனால் இந்த 4 பாடத்தை பற்றி எந்த விதமான அடிப்படை அறிவும் எங்களுக்கு இல்லை, ஒன்றுமே தெரியாது. இப்போ நாங்கள் திரும்ப போய் ஓ லெவல் படிக்கிறோம் ஒரு டியூட்டரியில் படிக்க. இந்த பார்த்த மாஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு எங்களை என்ன எல்லா ரிசல்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஓ லெவல் திரும்ப வந்து ஓ லெவலில் படிக்கிறீங்கள்னு சொல்லி ஒரு அருமையான மாஸ்டர் எங்களுக்கு வழிகாட்டின மாஸ்டர் மரிதாஸ் மாஸ்டர் என்று சொல்லி அன்னசத்திர லைனில் இருக்கிறவர் சொன்னால், நீங்கள் காமர்ஸ் படிங்க அட்வான்ஸ் லெவல் என்று சார், எங்களுக்கெல்லாம் புது பாடுன்னு சார், அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் எல்லாம் சேருவோம், நீங்கள் படிங்கன்னு சொல்லி. அப்போ 4 பாடங்களும் புதுசு. அவை ஓ லெவல் சிலபஸில் கை வைக்கவே இல்லை, அட்வான்ஸ் லெவல் சிலபஸிலே கை வச்சு 4 பாடங்களும் படித்தோம். சரியா? அப்போ எங்களுக்கு சுயமுயற்சி தான். அப்போ ஒரு பழைய பாஸ் பேப்பரை பார்க்க இயலாது, டியூஷனுக்கு ஒரு தட்டை போக இயலாது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே படித்து கொள்ளுவோம். எந்தெந்த செக்ஷன் யார் கூட விளங்குதோ அதை மெட்டாளுக்கு சொல்லி கொடுப்பார். அப்படி படித்து தான் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. அப்போ ஓ லெவல் படிக்கும் வரைக்கும் எங்களுக்கு இந்த இங்கிலீஷ்ண்டா என்னென்னு தெரியாது, அதில் பாடமாக நினைக்கிறதே இல்லை. ஆனால் கிளம்பு கேம்பஸுக்கு போன பிறகு தான் அந்த இங்கிலீஷினுடைய அருமையை அறிஞ்சோம். அங்கே நாங்கள் தமிழால் பெருசாக கதைக்கலாம். எங்களுக்கு கூட விருப்பம் சிங்கள பிள்ளைகளோட பழகிறான் கூட விருப்பம். அப்போ எங்களுக்கு அப்போ சிங்களம் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு முன்னும் திரிஞ்சு கதைச்சு கொஞ்சம் கொஞ்சம் பழகிறோம் சிங்களம். ஆனால் இங்கிலீஷும் அவைகளோட அநேகமான ஆட்கள் இங்கிலீஷ் கதைக்க மாட்டோம், ரெண்டாலும் கதைக்கக்கூடிய ஆட்களோட அப்படி கதைச்சு கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்தோம். அப்போ தான் தெரிஞ்ச ஆங்கிலத்தினுடைய அருமை அப்போ தான் தெரிஞ்சு. இப்போ இது முடிந்த உடனே எங்கள்கிட்ட பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸேஷன் ஒரு கோர்ஸ், பிஎஸ்சி கோர்ஸ். அது NMBR இங்கிலாண்டில் கொண்டு வந்த ஒரு கோர்ஸ். அதுக்குரிய ஜாப் டேக்ஸ் அசஸர் போஸ்ட் தான் அதுக்குரிய போஸ்ட். ஆனால் அந்த அரசாங்கத்தின் குழப்ப நிலை காரணமாக எங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கல, எல்லாம் குழம்பிக்கிட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா, வேறு வழி இல்லாமல் இருக்க உத்தியோகம் இல்லாமல் இருக்க என்னுடைய பேட்ச்மேட் அவர் சந்திரசேகரம் என்ற பேட்ச்மேட் ஜெஃப்னா காலேஜில் ஒரு இடம் இருக்குது வாரியாண்டு கேட்டால், சரி நான் பாருங்கன்ட்டு சொன்னேன். அப்போ நான் ஜெஃப்னா காலேஜுக்கு அவர் கூட்டிக்கொண்டு உடனே என்ன சேர்த்து விட்டார். போன உடனே பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட் எப்போ சேர்ந்தான்டா 1/7/77 ஜெஃப்னா காலேஜில் சேர்ந்தேன். அங்கே போன உடனே எனக்கு சரியான சவாலான விஷயம் இருந்தது என்னென்றால், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் 3 பாடம் நான் தான் படிப்பிக்கணும். ஒரு பேட்சுக்கு 3 பாடம் நான் படிக்கணும். இன்னொரு பேட்சுக்கு எக்கனாமிக்ஸு, இன்னொரு பேட்சுக்கு எக்கனாமிக்ஸ். அப்போ காமர்ஸு ஆட்டோமேட்டிக்கலாக வேறு. அப்போ அவையில் படிப்பிச்சு ஒரு மாதிரிலாம் முன்னேற்றம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்றால், அந்த மாணவர்கள் எல்லோரும் இந்த பயோமேத்ஸ் எல்லாம் போயிட்டு வந்த காலத்தில் மிச்சாக்கள்லாம் ஆர்ட்ஸ் காமர்ஸு கண்டு வாரது. அப்போ நாங்கள் கல்லில் நார் இருக்கிற மாதிரி தான் உண்மையாக படிப்பிக்கிறோம். சரியாக கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது
வளர்ந்து இந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து நல்ல இப்போ இன்றைக்கு எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதிகமாக சில பேர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டு கதைப்பினம் என்னோட பழைய மாணவர்கள் ஜெஃப்னா காலேஜில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் கூப்பிடுவோம். அப்போ அதற்கெல்லாம் நாங்கள் போய் வருவோம். ஆனால் எங்களுக்கு என்ன கொஞ்சம் தனி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தானே ஆனபடியால் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஹிந்து தானே, அப்போ எங்களுக்கு சில அழுத்தங்கள் இருக்கும். அப்போ நான் பொதுவாக பாய் திறந்து தாராளமாக எல்லா குற்றங்களையும் எல்லாருக்கும் சொல்லுவேன். சரியோ, இதால் நிர்வாகத்துக்கு எனக்கு முறையில் பயங்கர முரண்பாடுகள் வந்தது. சரியா, ஆனால் ஒரே ஒரு ஆளோடு தான் பிரச்சனை வரையில், அதாவது ராஜன் கதிர்காமர், கிங் ஆஃப் த ஜெஃப்னா காலேஜ் என்று சொல்லலாம். அவரை போகிற வேறு எந்த பிரின்சிபலையும் நான் காண இல்லை. அடிமையான ஒரு பிரின்சிபல். அப்படி வரைக்கும் நாங்கள் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு போகணும். அதன் பின்பு ரிட்டையர் பண்ண வேண்டிய காலம் வந்தது. எனக்கு ஒரு வருஷம் இன்னும் இருந்தது. கடைசி நேரத்தில் இருந்து அதிபர் ஒருவர் என்ன அந்த மேல் வகுப்புகளில் வந்து இறக்கி மெல்ல கிரேட் 8, 9, 10, 11 அந்த லெவலுக்கு கீழே இறக்கி விட்டார். அது வந்து சற்றியான உரிமை மீறல். நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு தாக்கம் ஏற்படும் ஒரு பென்ஷனில் பெரிய பிரச்சனை வருமன்றதுக்காக நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்து, ஆனால் அதாலே நான் நன்மை அடைஞ்சினேன். நான் எப்படின்னு சொன்னால், நான் உண்மையிலே இங்கிலீஷ் படிச்சினேன் ஜெஃப்னா காலேஜில். எப்படி படிச்சினான் என்றால், ஜெஃப்னா காலேஜில் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பிக்கும் பொழுது சில ப்ரொனன்சியேஷன் எல்லாம் எனக்கு சரியாக வராது. அந்த பிள்ளைகள்கிட்ட தான் நான் அந்த ப்ரொனன்சியேஷன் எடுத்தினாங்க. இப்போ நான் கேட்டேன், அந்த பொம்பளை பிள்ளைகள் படிப்பாக இங்கிலீஷில் உச்சரிப்பேன். நீங்கள் ஆறுகிட்ட இங்கிலீஷ் படிக்கிறீங்களா என்று கேட்டேன். அது இப்போ செல்வமணி டீச்சர் ஒரு டீச்சர் இருந்ததோ அவள் தான் படிப்பிக்கிறவங்க. அவள் அப்பாவும் உயிரோடு இருக்கிறான். கிட்ட நான் பார்த்துட்டு வந்தேன். அடிமையான டீச்சர். அந்தளவுக்கு அந்த இங்கிலீஷ்ன்னு சொன்னால் அவன்கிட்ட பேராக இன்றைக்கும் ஆரம்பிச்சு சொல்லுவேன். அப்போ அவள் படித்த பிள்ளைகிட்ட வந்து நான் ஜெஃப்னா காலேஜில் இங்கிலீஷ் படித்தேன். அப்போ அதில் ஒரு நன்மை இருந்தது. அப்படி இங்கிலீஷில் கடைசியாக நான் 11/5/2011 ஜெஃப்னா காலேஜில் இருந்து விலகி விட்டேன். உண்மையிலே எனக்கு ஆரம்பத்தில் இந்த டீச்சிங் உள்ளது விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லைன்னு போனான். ஆனால் அங்கே போனால் பிறகு அந்த ஜெஃப்னா காலேஜினுடைய அமைப்புகள், அங்கே நிர்வாக முறைகள் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே எனக்கு டீச்சிங் பிடிச்சிட்டு அப்படியே டீச்சிங்லேயே அப்படியே இருந்துட்டேன். அதே சமயம் எனக்கு எங்கள் பவனியா மகா வித்தியாலயத்தில் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் டீச்சிங் போஸ்ட் கிடைச்சது. நான் கடைசியாக பார்த்துட்டு அதை நிப்பாட்டிக்கிட்டு புறத்தொடர்ந்து இங்கேயே இருந்துட்டேன். இப்போ ரிட்டையர் பண்ணி போட்டு இப்போ வீட்டில் சும்மா பொழுது போய் கொண்டு இருக்கிறேன். டிவிகளோடையும் இந்த ஃபோனுகளோடையும் போகுது. எனக்கு மியூசிக் கண்டா உயிர். மியூசிக் கண்டா எனக்கு இன்றைக்கு என்ன பாலை வச்சு கொண்டு இருக்கிறது இந்த மியூசிக் தான், பாடல்கள் தான், மியூசிக் தான் எனக்கு உயிர் மாறி. எனக்கு இருக்கிற சில நோய்களுக்கும் டாக்டருடைய அட்வைஸும் நல்லா மியூசிக் மட்டும் தான் சொல்லுவேன் அந்த டாக்டர். அப்போ நல்ல மியூசிக், மற்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் காசு கணக்கு பார்க்க மாட்டேன். எத்தனையோ இதெல்லாம் வாங்கி வச்சு மேலதிகம் இதே ஒன்றையே நான் மேலதிகம் எனக்கு கண்டு வச்சுருக்கிறேன். இல்லை ஒரு விஷயம் 10 இருந்துச்சுன்னா ஒன்றை இன்னொரு ஆள் கொடுத்துருவேன்டாக்கண்ணா. நான் வச்சுருக்க மாட்டேன், 2 வச்சுருக்க மாட்டேன். சில இடங்களில் கொடுத்து அதை சரியாக பயன்படுத்தாவிட்ட நேரத்தில் திரும்ப நானே போய் அதை வாங்கினதுக்குன்னு அதில் பெருமை அறிஞ்சு அப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் எனக்கு சரியான உயிர். நீங்கள் ஒரு மிகுந்த இசை ரசிகர் என்பதும், நல்ல திரைப்படங்களை பார்க்கின்ற சினிமாவின் ரசிகர் என்பதும், நல்ல நூல்களை தேடி படிக்கின்ற ஒரு ஆசிரியர் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். பங்கர் ஹாலில் ஹாஸ்டலில் நான் இருந்த சமயம் என்னுடைய பக்கத்து ரூமில் நீங்கள் இருந்தீங்க. ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சுருப்பீங்க. அடிக்கடி அந்த டேப் ரெக்கார்டரில் வந்து பாட்டுகள் ஒலித்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமை நாட்களில் பென்லி சூப்பர் என்று சொல்லி ஒரு மோட்டார் பைக் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மோட்டார் பைக்கில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு நாங்கள் வந்து டவுனுக்கு போவோம். காலையிலேயே முதல் வேலையாக நியூ விக்டர்ஸ் அந்த கடைக்கு போய் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு மறுபடியும் புதிய பாடல்களை தெரிவு செய்து ரெக்கார்ட் பண்ணுவதற்கு நாங்கள் கொடுத்துட்டு ஒரு சினிமா பார்த்துவிட்டு
அப்படியே வந்து ஒரு கடையில் கொத்து ரொட்டி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கல்லூரிக்கு ஹாஸ்டலுக்கு வந்த நாட்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் ஒரு தோழமை உணர்வு நிறைந்த ஒரு ஆசிரியர் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் வகுப்பறையில் எப்போதும் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் தான். யாழ்ப்பாண கல்லூரியோடு உங்களுக்கு இருந்த உறவை, சாதக பாதகங்களை நீங்கள் நேர்மையாக திறந்த மனதோடு சொன்னீங்க. ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக உங்களுடைய சொந்த கருத்தாக நான் இதை பதிவு செய்கிறேன். ஆங்கிலத்தினுடைய தேவை கருதி உங்களிடம் கல்வி கற்ற மாணவிகளிடம் இருந்தே நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நான் இன்று சந்தித்திருக்கிறேன். உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிற போதும் தங்கராஜா மாஸ்டர் இன்னும் மாறவே இல்லை, அதே மாதிரியே தான் இருக்கிறீங்க. நீங்கள் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது ஒரு பெரிய மாணவர் கூட்டமும் சில ஆசிரியர் கூட்டமும் எப்போதும் உங்களோடு தோழமை உணர்வோடு பயணப்பட்டதை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரி வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நல்ல நினைவுகள் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி என்றால் எதை சொல்வீர்கள்? அப்படி சொல்கிறதா இருந்தால், நான் போன உடனேயே எங்களுடைய கதிர்காமல் கொமர்ஸ் யூனியன் என்று ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு மாணவர்கள் என்னையே பேட்டினா தெரிவு செய்தார்கள். அப்போ நாங்கள் அந்த மாதிரியான மாணவர்கள் கிடைத்தார்கள். மாணவர்கள் அவர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நானும் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவர்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் வகுப்பறையில் மட்டும் அவையாரோ நானாரோ அந்த ரீதியில் தான் நம்மளை வர வெளியால் வந்து என்னன்னு சொல்லலாம். நான் சொல்லுவேன் சின்ன நேரங்களை, என்ன நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நீங்கள் வேணுமென்றால் இன்னும் ரெடே தங்கராஜான்னு கூப்பிடலாம், கோவிக்க மாட்டேன். ஆனால் வகுப்பில் மட்டும் நான் டீச்சராக தான் இருப்பேன், நீங்கள் மாணவர்களாக தான் இருக்கணும். எல்லாருடையும் நல்லா பழகிறதுக்கு வந்து தோளில் கை போடக்கூடாது, படிப்பிச்சு கொண்டு கேட்க. அப்போ அதை பிள்ளைங்க கொள்ளுங்க உண்டு. மற்ற என்னிடம் அடி வாங்கின சிலரும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது என்னால் மறக்க முடியாது. அதில் ஜெஃப்னா காலேஜில் 2 மாணவர்களை என்னால் மறக்க முடியாது. ஆரம்ப கால உறுப்பினர்கள் அவர் 2 உயிருடன் இல்லை. ஆரம்பத்தில் தியாகம் செய்தார்கள் அவர்களை மறக்கலாம் உண்டு. அந்த கொமர்ஸ் யூனியன் சம்பவங்களையும் என்னால் மறக்க முடியாது. இப்போ ஒருத்தருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நான் யூனிவர்சிட்டியில் காணாத அனுபவிக்காத விஷயங்களை எல்லாம் ஜெஃப்னா காலேஜில் அனுபவித்தேன். நான் எங்கள் யூனிவர்சிட்டியை விட ஜெஃப்னா காலேஜ் எனக்கு அந்த நேரம் பெருசாக இருந்தது. மற்றது யூனிவர்சிட்டி இந்த ஜெஃப்னா காலேஜில் சரியான ஃப்ரீடம் இருந்த மாணவர்களுக்கு. இதில் உண்மையாக நல்ல விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு மாணவர் இருந்தவர், கொமர்ஸ் யூனியன் நடக்குது, அப்போல்லாம் சோதனையெல்லாம் நடக்குது. அப்போ நான் போகிறேன். அப்போ அலைகள் ஓய்வதில்லை படம் ஓடிய நேரம். அப்போ அதில் 2 சென்றிருக்கும் பொழுது மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி. அப்போ நான் ஹோலை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறேன். போக அவங்க குக்கு குக்கு வந்து சத்தம் போடுறாங்க. எனக்கு விளங்கிட்டு எங்கள் இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்காண்டு. அப்போ சுற்றி பார்த்தா 2 சோடி. சரி, அப்போ பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நமக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம மாணவர்களை அனுபவிக்கிறாங்க, சரி பரவாயில்ல இருக்கிறதுக்கு நான் என்ற வாழில் கண்ணும் காண மாதிரி வந்துவிட்டேன். பொடிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி, வேறு ஏதாவது சின்னதமான வேறு தான் நினைச்சிட்டு இருந்துருப்பாங்க. நான் ஒன்று பேசாமலே வந்துட்டேன், அதை கண்ணும் காணாமலே வந்துட்டேன். அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று. அது நல்ல ஒரு எல்லா பிள்ளைகள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். உண்மையில் பெஞ்ச் வழியெல்லாம் சரி சாமனா பிள்ளைகள் உண்டாயிருந்து கதைப்பினம் கொள்ள வேணும். எல்லாம் மூடி மறைச்சி வச்சு கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் பாரதூரமான சம்பவங்கள் நடக்கிறது. எங்களுடைய ஜெஃப்னா காலேஜ் நான் படித்த காலத்தில் அப்படியான எந்த விதமான பாரதூரமான சம்பவம் நான் கேள்விப்படவும் இல்லை, காணவும் இல்லை. வேறு உங்களுடைய மறக்க முடியாத நல்ல நினைவுகளுக்கு நன்றி சார். யாழ்ப்பாண கல்லூரி உங்களுடைய வாழ்விலும் பின்னி பிணைந்திருக்கிறது. 200வது ஆண்டை யாழ்ப்பாண கல்லூரி நிறைவு செய்திருக்கிறது. உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது சார்? என்ன தோன்றுகிறது என்றால், நாங்கள் படிப்பித்த காலத்திலும் நல்ல நிதி வளம் இருந்தது ஜெஃப்னா காலேஜில். இப்போ இந்த 200வது நூற்றாண்டை கொண்டாடுற நேரத்திலும் நல்ல நிதி வளங்கள் வந்து சேர்றது. அதில் ஒரு பகுதியை இந்த
ஏற்கனவே படிப்பித்த கஷ்டப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், கொலைச்சு உதவி செய்யணும். மாணவர்கள் உதவி செய்கிறார்கள். இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற மாணவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒரு பேட்ச் வந்து எங்களுக்கு டின்னர் எல்லாம் தந்து எனக்கு 25,000 ரூபா பேட்ச் ஒரு வவுச்சர் ஒன்று தந்துச்சிடும். இப்போ 2-3 நாளைக்கு முன்னே ஒரு பேட்ச் கூப்பிட்டு 92 பேட்ச் 25,000 ரூபாய்க்கு வவுச்சர் தந்துருக்கணும். அப்படியான உதவிகள் எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை தான் ஏற்படுத்துது. ரெண்டாயிரம் யாழ்ப்பாணத்தின் எல்லாமே அப்படியான நிலைமையில் இருக்குது உண்மையிலேயே. நான் வந்து சொல்லிக்க கட்டாயம் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலும் உண்மையை சொல்ல மறக்கிறே இல்லை. ஆக்களுக்காக மாற்றி சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் முடியல சொல்கிறேன். நான் நேரையும் சொல்லுவேன், யாருக்கும் சொல்லுவேன். சரியா? அதே மாதிரி விஷயம் ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன மாதிரி என்றால், நான் ஜெஃப்னா காலேஜில் போன காலத்திலேருந்து ரிட்டையர் பண்ணுற காலம் வரைக்கும் என்னுடைய வேலை தொழில் தான். டைமுக்கு போகிறது, படிப்பிக்கிறது, பிள்ளைகள கடமைகளை செய்கிறது. இதை தவிர வேறு விஷயங்களை நான் தலையிடுறேன் இல்லை. ஜெபனேசன் அவர்கள் ஒரு நாடகம் போட்டார். தங்கராஜா நீ தான் கதாநாயகனாக நடிக்கணும்ண்டு. நான் சொன்னேன், எனக்கு சிறந்த பதட்டம் டென்ஷன் என்ற ஒரு நோய் ஒன்று இருக்குது. சரியோ, பதட்டம் எனக்கு அந்த மேடையில் ஏறி நடிக்கிறது பேசுகிறது எல்லாமே எனக்கு வராது சார் ரெண்டு. அப்போ நிப்பாட்டிட்டு வேறு ஆக்கெல்லாம் போட்டார். மற்றது நான் இவ்வளோ காலம் படிப்பித்த பிறகும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தை பற்றி எந்த ஆரெல்லாம் மொழியாக கேட்பேன். எப்படி என்ன நான் சமாளிப்பினை மொழியாக ஒன்றும் சொல்கிறேன் இல்லை. கடைசியாக என்ன விஷயம் என்றால், நான் முன்னுக்கு போய் கொமர்ஸ் செக்ஷனை கட்டி எழுப்பினால் நான் தான் முதலாவது கொமர்ஸ் டீச்சர் நான் தான். அப்படின்னு எனக்கு எந்த விதமான சலாக்கியங்களும் ஒன்றுமே கிடைக்கல. அப்படி இருந்தும் நான் எந்த கடமையை செய்து போட்டு வந்தேன். நான் இப்போ விக்டர் மாஸ்டர் சொல்லுவார், டே உங்களை பற்றி கதைக்கிறவங்களப்பா நடுவுன்னு சொல்லுவாங்க. தங்கராஜ மாஸ்டர் சொல்லுவார், நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிப்பிக்க வந்த நாங்கள். இது ஜெப்னா காலேஜ் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட். அதில் உள்ள நன்மையெல்லாம் அவைகளுக்கு தான் சேரவும். நாங்கள் படிப்பிச்சு போட்டு எங்கள்கிட்ட சம்பளத்தை எடுத்துட்டு போவோம். அதைத்தான் நான் செய்வேன். மனம் திறந்த உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உலகம் முழுவதிலும் இருக்கிற உங்களுடைய மாணவர்கள் இந்த நேர்காணலை பார்ப்பார்கள். சரி. இணையத்தில் இந்த நேர்காணல் ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பில் நிரந்தரமாக இருக்கும். இருக்குமா? நன்றி சார். நன்றி.